ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சண்டே மார்னிங் இன்றைக்கி காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். ஏன்னா சண்டே ஒரு நாள் தான் நம்மளுக்கான நாள். ஸோ அன்றைக்கி கொஞ்சம் ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுப்போமேன்னு சொல்லிட்டு லேட்டாக எழுந்திரிச்சு லேட்டாக பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலான்ட்டு தான் ஐடியா வச்சுருந்தேன். ஏன்னா நேற்று வச்சுருந்த மீன் குழம்பு கொஞ்சம் இருந்ததுனால தோசை மட்டும் ஊற்றலான்றது தான் ஐடியா இருந்தது. காலையிலே கிஷோர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவோட பேண்ட்டெல்லாம் எடுத்து போட்டுட்டு ஒரே அட்டகாசம் பண்ணிகிட்டு இருந்தான். தோசை மாவு லைட்டாக புளிப்பாக இருந்ததுன்னா என்ன பண்ணான்னா கோதுமை மாவு லைட்டாக மிக்ஸ் பண்ணி தோசை ஊற்றினேன். சுரேஷ் என்ன வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்தா பிடிக்காது. சரி அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு 2 தோசையாச்சும் சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மீன் குழம்பு வச்சு கொடுத்துட்டேன். இன்றைக்கி வந்து சுரேஷோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீட்டுக்கு வராங்களா, ஸோ அதனால் அவங்களுக்கும் சேர்த்த மாதிரி தான் லஞ்ச் ரெடி பண்ணுறதுனால சீக்கிரமாகவே வேலை முடிச்சுட்டு அவங்களோட உட்காந்து பேச ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை வந்து கிரேவி மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இருந்தேன். அப்புறம் இன்றைக்கி சுரேஷ் கொஞ்சம் வீட்டில் இருந்தாங்களா, சின்னவனும் கொஞ்சம் அந்த தவளைலாம் ஆரம்பிச்சிட்டான். ஸோ அவனை வந்து பார்த்திங்கன்னா வேலை பார்க்கவே விட மாட்டேங்கிறான். கிச்சன் வரைக்கும் வந்து நோண்டிகிட்டே இருக்கான்றதுனால சரி நான் வாக்கர் வந்து எடுத்து க்ளீன் பண்ணி வைக்க சொல்லியிருந்தேன். அதே மாதிரி வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வர்றதுனால கட்டிலையும் நிமித்தி போட சொல்லியிருந்தேன். கெஸ்ட் யாராவது வந்திருந்தாங்கன்னா இடம் பத்த மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவர் இருந்ததுனால கையோட இந்த வேலையும் பார்த்து வச்சுக்கிட்டேன்.